பணமேறி பாதுகாப்புக்காக காவல்துறையோட நாங்கள் போராடி எங்க தொழில் செய்யறோம். அதனால நாங்க சங்கத்து மூலியமாக 50 பேருக்கு ஒரே சேலை நாங்க இந்த மீட்டிங்ல லைன் கொடுத்துக்கிறாங்க. எங்களுடைய தொழில் பாதிக்க கூடாது, நாங்களும் எங்களுடைய தொழில் செய்வோம். நீங்க மரம் ஏறக்கூடாதுன்னு எங்களை காவல்துறைக்கு பல்லாயங்களெல்லாம் உடைச்சாங்க. நாங்க உடைச்சாலும் இந்த போராட்டம் வச்சு சீமான் வந்தாரு, நல்லசாமி ஐயா வந்தாரு, எங்களுக்காக போராடி நாங்க எல்லா இடத்துக்கும் போராட்டம், தஞ்சாவூர், மதுரை, கள்ளக்குறிச்சி, சேலம் எல்லா இடத்துக்கும் நாங்க போராடி போய் வந்துக்கிறோம். செங்கல்பட்டுல இருந்து திண்டிவனம் லைன் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஆனா எங்கள் தொழிலை நாங்க விட மாட்டோம். யார் போராட்டம் வச்சாலும் எங்க தொழிலை நாங்க விட மாட்டோம். இந்த திருவிழாவுக்காக தான் நாங்க எங்களுடைய குழுவை சேர்ந்தவங்க மொத்த பேரும் நாங்க ஒரே சேலை லைன் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா எங்களுடைய தொழிலுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்புனா எப்படி, என்ன மாதிரி? இந்த பல்லாய உடைக்கிறது, எங்களை அராஜாரம் பண்றது எல்லாத்தையும் அதெல்லாம் இருக்கக்கூடாது. தடை இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, எங்களுடைய கோரிக்கை அவ்வளவுதான். எங்கள் தொழில் எங்களுடைய இதை எதுவும் தடை செய்யக்கூடாது காவல்துறைங்க. சரி, பனிசார் உணவு வகைகள் எல்லாம் உங்களுக்கு சேல் பண்ணதுக்கு அதிகாரம் இருக்கா கவர்மெண்ட்டுக்கு? கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க. எங்களுடைய அதிகாரம் நாங்க என்னன்றோம், எங்களுடைய போராட்டம் இல்ல ஒயின் ஷாப்புக்கு அடியோ இல்ல சாராயமோ அதுக்கு லஞ்ச ஒழிப்பு கொடுக்குறாங்க. நாங்க தர மாட்டோம். நாங்க எங்க தொழிலை செய்ய போறோம். நாங்க போராடிக்கிறோம். வெளிப்படையா செய்யணும். ஆமா ஆமா, இப்பத்தி காலம் கிடையாது. நாங்க எத்தனை ஆண்டு காலங்களா ஏறிங்க. இப்ப குறுக்கு வழியில காவல்துறை தடை பண்றதுக்கு நாங்க அனுமதி தரல. சரி, ஓகே.